மார்க்ல எனக்கு போயிடுச்சு 4 மார்க்ல எனக்கு போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவீங்க. எல்லாருக்குமே இட் வில் ஹேப்பன். பேஷண்டா அடுத்த ஒரு 6 months என்ன பண்ணணும்? புதுசா நிறைய விஷயங்களை அப்டேட் பண்ணுவோம். ஜஸ்ட் சிட், ரிலாக்ஸ் அண்ட் லிசன் எவ்ரிதிங். அப்டேட் யுவர் செல்ஃப். somehow you are gaining different knowledge, right? So next 6 months 1 yearல ஈஸியா கிளியர் பண்ணலாம் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும். என்டையர் நெட் எப்படி இருக்கும்? எக்ஸாம் எப்படி இருக்கும்னா டெஃபினட்டா டஃபா தான் இருக்கும். டஃபஸ்ட் எக்ஸாம், ரைட்? இப்போ ஆல் ஓவர் இந்தியாலயுமே காம்படிஷன் உங்களுக்கு இருக்கு. அட்டன் பண்றதுல 6% பீப்புள் தான் பாஸ் பண்ணுவாங்க எக்ஸாம். சரியா? சோ உடனே பயப்படணுங்கிற அவசியம் கிடையாது. ரீசன் என்ன அப்படின்னா, ஓனா உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணாம என்ன பண்றீங்க? ஒரு அகாடமியை டிபெண்ட் பண்ணி யூ பீப்புள் பிலீவர்ஸ் அண்ட் யூ ஹவ் ஜாயின். சோ நாங்க எங்க சைட்ல இருந்து எந்த மாதிரிலாம் உங்களை வந்து மோல்ட் பண்ணணுமோ வில் டூ எவ்ரிதிங். The only thing you have to follow our instruction thoroughly. That is the thing you have to do for us, right? We are just an architect, to be frank, right? நீங்க வந்து என்னது, நீங்க தான் ஓனர், ஒரு நிலத்தோட ஓனர் நீங்க தான், ஒரு லேண்டோட ஓனர் நீங்க தான். அதுல எப்படி பில்ட் பண்ணணும் வீடு அப்படிங்கிற சொல்லி தர ஆர்கிடெக்ட் தான் நாங்க. சரியா? நிலம் உங்ககிட்ட இருக்கணும், ஆட்டிடியூட் உங்ககிட்ட இருக்கணும், கிளியர் பண்ணணுங்கிற டிட்டர்மினேஷன் உங்ககிட்ட இருக்கணும். அதுக்கப்புறம் நாங்க சொல்றதை அப்படியே ஃபாலோ பண்ணி யூ ஹாவ் டு பில்ட் த castle. That is totally depend on yourself. So coming back, எக்ஸாம பொறுத்த வரைக்கும் வருஷத்துல 2 தடவை எக்ஸாம் நடக்கும். சரியா? கோவிட்னால ஒரு வருஷம் நடந்துட்டு இருந்தது. சோ இப்போ ட்வைஸ் எக்ஸாம் வந்து நடக்க ஆரம்பிச்சோம். சரியா? நெக்ஸ்ட் எக்ஸாம் will be on December. நோட்டிபிகேஷன் வந்து உங்களுக்கு நவம்பர்லயே ரிலீஸ் ஆயிடும் ப்ராபப்ளி. அண்ட் தென் நெட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க எத்தனை வயசுலனாலும் எழுதலாம். சரியா? 60 வயசுலனாலும் எழுதலாம். பட் 60 வயசுல எழுதுறது பிரோஜனம் இல்லை. சரியா? ரிட்டையர்மெண்ட் என்னது 60 வயசு. ஸோ மினிமம் ஒரு 40 வயசுக்கு முன்னாடி நெட் கிளியர் பண்றது அப்படிங்கிறது நல்ல விஷயம், ரைட்? ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க யூஜிசி நார்ம்ஸ் பொறுத்த வரைக்கும் PhD இஸ் நாட் மேண்டேட்டரி. நீங்க PhD ஸ்காலரா இருந்திருக்கலாம், கஷ்டப்பட்டு 5 வருஷம் எழுதி ரிசர்ச் கையில வச்சிருக்கலாம், பட் ஸ்டில் யூ ஹாவ் டு குவாலிஃபை நெட் ஆர் செட் JRF, ரைட்? ஸோ நெட்டுக்கு வந்து வயசு கிடையாதுன்னு சொல்லிட்டு, பட் JRFக்கு இட் ஹாஸ் சர்டன் லிமிட்ஸ். ஓகே, மென்ன பொறுத்த வரைக்கும் ஜெனரல் கேட்டகரியில வரீங்க அப்படின்னா 28 இயர்ஸ்க்குள்ள நீங்க you have to clear. விமனை பொறுத்த வரைக்கும் விமன் கேண்டிடேட்ஸ் 35 இயர்ஸ் வரைக்கும் நீங்க என்ன பண்ணலாம்? JRF கிளியர் பண்ணலாம். சோ பேப்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் 2 பேப்பர் உண்டு, பேப்பர் 1, பேப்பர் 2. ஏன் ரொம்ப பேசிக்கா சொல்றேன், இதெல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னாலும் ஐ எம் கோயிங் டு ஷோ யூ அ சிலபஸ், ஹவு டு ப்ரிப்பேர், ரைட்? ரொம்ப பிகினிங்லேயே சொல்லிட்டு இட் இஸ் அ டஃபஸ்ட் எக்ஸாம். எப்படி கிளியர் பண்ண போறோம்? ஐ வில் மேக் இட் ஈஸி நவ், ரைட்? இன் அனதர் 5 minutes ஐ வில் மேக் இட் வெரி ஈஸி. ஸோ பி பேஷியன்ட். So paper 1 பொறுத்த வரைக்கும் you will have 50 questions. Okay, each question carries 2 marks. So totally paper 1 is for 100 marks. Okay, then paper 2 100 questions இருக்கும் and total marks will be 200. Clear? So 300 marksக்கு நீங்க என்ன பண்ண போறீங்க? Exam எழுத போறீங்க. Hope all these points are clear, right? So paper 1, paper 2, total marks is 300. போன் பண்ணி ஜஸ்ட் சஜஷன் கேட்கக்கூடிய கேண்டிடேட்ஸ்க்கு ஒரு டவுட் இருக்கு. மேம் நான் 98% எழுதி வாங்கியிருக்கேன், 97 வாங்கியிருக்கேன், 92 வரைக்கும் நான் வந்துட்டேன், பட் நான் கிளியர் பண்ணல. ஸோ ஒரு விஷயம் மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, பெர்சன்டைல் அப்படிங்கிறது உங்களோட மார்க்ஸை ஈக்குவல் பண்ணவே பண்ணாது. ஸோ பெர்சன்டைல்ங்கிறது எதை வச்சு அவங்க கணிப்பாங்க அப்படின்னா, டோட்டல் நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ், எத்தனை பேர் எக்ஸாம் நெட் எக்ஸாம் எழுதிருக்கிறீங்க, ரைட்? அண்ட் அதாவது அப்ளை பண்ணிருக்கிறீங்க, எத்தனை பேர் எக்ஸாம் அப்ளை பண்ணிருக்காங்க, அதுல எத்தனை பேர் எக்ஸாம் எழுதியிருக்கிறாங்க, ரைட்? எத்தனை பேர் உங்களோட மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிருக்காங்க, எத்தனை பேர் ஹை மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிருக்காங்க, இந்த மாதிரி சர்டன் கால்குலேஷன்ஸ் வச்சிருப்பாங்க. அதை பேஸ் பண்ணி தான் பெர்சன்டேஜ் ஃப்ரேம் பண்ணுவாங்க. இட் இஸ் நாட் யுவர் மார்க்ஸ். உங்களோட மார்க்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இன்னைக்கு ஆன்சர் கீ ரிலீஸ் ஆச்சு பாத்தீங்களா, இதே மாதிரி ஒவ்வொரு எக்ஸாம் முடிஞ்சதுமே ஆன்சர் கீ ரிலீஸ் ஆகும். சோ அதுல நீங்க எத்தனை மார்க் எடுத்திருக்கீங்க அப்படிங்கறத நீங்களே என்ன பண்ணிக்கலாம், உங்களோட ஆன்சர் உங்களுக்கு ஞாபகம் இருக்கிற பட்சத்துல யூ கேன் கெஸ். அரௌண்ட் 150 நான் ஸ்கோர் பண்ணிருக்கேன், 160 நான் ஸ்கோர் பண்ணிருக்கேன், நீங்க கெஸ் பண்ணிக்கலாம். அதை வச்சு somehow we can guess the cut off. Okay, so 300க்கு 300 எடுக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க. This is not school, this is not university exam, this is not college exam. Please be clear about that. Okay, நீங்க யாரோடும் கம்பீட் பண்ணல, ஒரே ஒரு விஷயத்தோட தான் கம்பீட் பண்றீங்க, உங்களோட கெரியரை ஸ்ட்ராங் பண்ணணும். யூ ஹாவ் டு ஏர்ன் அ குட் சம் ஆஃப் மணி, ரைட்? அந்த கோலை அச்சீவ் பண்றதுதான் உங்களோட ப்ராக்ரஸ். சரியா? அதுதான் உங்களோட கோலா இருக்க முடியும்.
அதுக்கு நீங்க எவ்வளவு மினிமம் மார்க்ஸ் எடுக்கணும் அப்படின்னா 180, அரௌண்ட் 180 எடுத்தா தட் வில் பி குட். இது வந்து நான் எந்த மாதிரி எக்ஸாம்க்கு சொல்றேன் அப்படின்னா, மீடியம் லெவல் கொஸ்டின்ஸ் இருந்தது அப்படின்னா, இப்போ ஃபார் லாஸ்ட் எக்ஸாம் பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியா இருந்தது கொஸ்டின் ஈஸியா இருக்கும் போது கட் ஆஃப் அப்படியே எகிரிடும். மோர் தென் 200 கொஸ்டின்ஸ் வரைக்கும் என்ன பண்ணிட்டாங்க, போன தடவை கட் ஆஃப் வச்சுட்டாங்க. சோ ப்ராபப்ளி நீங்க 180 மீடியம் லெவல் பாத்தீங்கன்னா, மீடியம் லெவல் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் 180 மார்க்ஸ் ஹையஸ்டா ஸ்கோர் பண்ணாலே நெட் கிளியர் பண்ணலாம். ஓகே, டஃபா இருந்தது எக்ஸாம் அப்படின்னா 180 நீங்க JRF கூட ஸ்கோர் பண்ணலாம். இது எல்லாமே என்னது, அக்கார்டிங் டு யுவர் கேட்டகரி இட் வில் டிஃபர். சரியா, நான் வந்து ஜெனரல் கேட்டகரியா மையமா வச்சு சொல்றேன். நீங்க அதுல இருந்து 2 மார்க்ஸ் என்ன பண்ணிக்கலாம், உங்களோட கேட்டகரியை பொறுத்து ரெடியூஸ் பண்ணி யூ கேன் கெஸ் சம்ஹவ். இவ்வளவு கால்குலேஷன்ஸ் இப்ப ஏன் எக்ஸாக்டா சொல்றேன்னா, 300க்கு அப்ப உங்களோட கோல் என்னதுதான், 180 மார்க்ஸ். சரியா, சோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இதுதான். அப்போ நிறைய பேர் இந்த லாஸ்ட் எக்ஸாம் அட்டன் பண்ணிருப்பீங்க. சம் சார்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு நல்ல பரிச்சயமா இருந்திருக்கும், சில கொஸ்டின்ஸ் கெஸ் பண்ற மாதிரி இருந்திருக்கும். மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் என்னையா இது நம்ம எங்கேயும் பார்த்தா அத்தனாவே தெரியலையே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இதுதான் திஸ் வில் பி ஹவு தே வில் ஃப்ரேம் கொஸ்டின், ரைட்? வேற எங்க இருந்து எடுத்துக்க மாட்டாங்க. மோஸ்ட்லி ஃப்ரம் ஆர் சிலபஸ், சென்ட்ரல் யூனிவர்சிட்டி சிலபஸா இருக்கலாம், இல்ல ஸ்டேட் யூனிவர்சிட்டியோட சிலபஸ், அதுல இருந்துதான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் எடுப்பாங்க. வேற இதுல இருந்து பெருசா கூகுள்ல இருந்து கொஸ்டின் எடுக்க மாட்டாங்க. சரியா, இதையும் நான் சொல்லிக்கிறேன். சோ சிலபஸ்ல இருந்துதான் கொஸ்டின் வருது. ஆல் ஓவர் இந்தியால இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டிஸ் அத்தனை யூனிவர்சிட்டி சிலபஸையோ, அத்தனை ஸ்டேட் யூனிவர்சிட்டி சிலபஸையோ, காலேஜ் சிலபஸையோ நம்மளால என்ன பண்ண முடியாது, we can't complete. So what we can do? சோ இங்கதான் அகாடமியோட ரோல் இருக்கு, எங்களோட ரோல் இங்கதான் இருக்கு. சரியா, சோ நீங்க 300 கொஸ்டின்ஸ் பாத்தீங்க அப்படின்னா, உள்ள போகும்போது அந்த கொஸ்டின் கொஞ்சம் ஜஸ்ட் ஸ்க்ரோல் பண்ணும் போதே 20% ஆஃப் கொஸ்டின்ஸ் யூ கேன் ஆன்சர். எந்த விதமான டிபெண்டன்சியும் இல்லாம நீங்க வந்து BA படிச்சிருக்கிறீங்க, MA படிச்சிருக்கிறீங்க, so you have some basic knowledge. 20% of question you can answer by yourself. சரியா, நம்பர் சீரீஸ்ல பிளஸ் மைனஸ் இது உங்களால ஆன்சர் பண்ண முடியாதா பேப்பர் 1ல, ரைட்? பிளட் ரிலேஷன், மாமா பொண்ணு அத்தை பொண்ணு எல்லா உறவும் நமக்கு அத்துப்படி. சரியா, வெள்ளக்காரன் கிடையாது நம்ம. சோ அங்கிள் ஆன்சர் முடிக்கிறதுக்கு. சோ we know something about blood relation, அதுல நம்ம மார்க் எடுக்க மாட்டோமா, ரைட்? இதே மாதிரி ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் பேப்பர் 1லயும் உண்டு, பேப்பர் 2லயும் உண்டு. லக்கீலி somehow the difficulty level இப்ப கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, பட் somehow we can manage. சோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், 20% ஆஃப் கொஸ்டின்ஸ் எந்த விதமான டிபெண்டன்சி இல்லாம அழகா அடிக்கலாம். சரியா, சோ இப்ப பேலன்ஸ் எத்தனை பர்சன்ட் இருக்கு, 80%. சரியா, இதுல 40% கொஸ்டின், டு பி frank 40% ஆஃப் கொஸ்டின் யாருக்குமே தெரியாது அவன் எங்க இருந்து எடுக்கிறான், இன்க்ளூடிங் அஸ், இன்க்ளூடிங் எவ்ரி அகாடமி இன் இந்தியா, ரைட்? 40% ஆஃப் கொஸ்டின்ஸ் வில் பி டிஃபிகல்ட். கிளியர்? சோ ரெஸ்ட் ஆஃப் த 40% கொஸ்டின், அதுக்குதான் நீங்க என்ன பண்றீங்க, போராடுறீங்க, அகாடமில ஜாயின் பண்ணி படிக்கிறீங்க. 40% தானா அப்படின்னு நினைக்காதீங்க. யூ வில் ஹாவ் a vast portion to complete. Clear? அந்த 40% அகாடமி, எலைட் அகாடமியை பொறுத்த வரைக்கும் எப்படி ப்ரிஃபர் பண்ணுவோம், ரைட்? யூ வில் ஹாவ் 4 books. I'll have peculiar what is that, some sort of students, they were thinking while I'm giving the books to them, சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன மாதிரி இருக்குன்னா 4 புக்கா அட்டை டு அட்டை படிக்கணுமா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. சில ஸ்டூடெண்ட்ஸ் என்ன 4 புக் தானா, மத்த அகாடமில 10, 20ன்னு தராங்களே, அந்த மாதிரி இருக்கு. சோ have one thing now itself in your mind. What is that? You believe in us, you came to our academy, right? இது இப்பமே ஞாபகம் வச்சுக்கோங்க. Follow our technique, follow our strategy and travel behind us. That is what you have to do. சரியா, நான் இப்பமே சொல்றேன். ரீசன் என்ன அப்படின்னா, if you started to compare our technique with others, it will differ, right? Over 12 years academy run ஆயிட்டு இருக்கு. We know certain strategy, how people are framing question, how the professors are framing the question. We know that. அதை எப்படி சிம்பிளிஃபை பண்ணி உங்ககிட்ட கொடுக்கணும், எவ்வளவு சீக்கிரமா அதை படிச்சு நீங்க நெட் கிளியர் பண்ண முடியும், தட் இஸ் வாட் we think. அதுபடிதான் உங்களுக்கு கோச்சிங் போகும். சரியா, we'll connect everything, we'll give you so many strategy how to clear net, right? So நீங்க just believe in us and travel with us. That is what you have to do. இதையும் நான் இப்பமே clear-ஆ I want to clarify certain things to you now itself, right? Okay, then
பேப்பர் 1 பொறுத்த வரைக்கும் 50 questions சொல்லியிருந்தா 100 marks. நீங்க பேப்பர் 2ல எக்ஸலண்டா இருக்கலாம். you may be master in the subject. பட் பேப்பர் 1ல 20 மார்க் எடுத்தீங்க அப்படின்னா ஃபெயில் தான் ஆவீங்க. சரியா? So paper 1 is very crucial. From now, right today, இன்னையில இருந்தே உங்களோட பேப்பர் 1 ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் ஆகணும். எப்படி பேப்பர் 1 ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் ஆகுது? ரைட், ஃபார் ஓவர் 20 days, ரைட், பேப்பர் 2 விட பேப்பர் 1 கிளாஸஸ் வந்து கொஞ்சம் அதிகமா போகும். சரியா? சோ என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு வேலிடான புக், ஒர்த்தான புக், கேவிஎஸ் மதனா இருக்கலாம், ட்ரூமேன் சீரீஸா இருக்கலாம். பேப்பர் 1 பொறுத்த வரைக்கும் அமேசான், பிளிப்கார்ட், ஏதாவது புக் சென்டர்லயுமே அவைலபிளா இருக்கும். இல்ல உங்களுக்கு முன்னாடி படிச்சு நெட் கிளியர் பண்ணவங்க கிட்ட புக் இருந்தது, கிட்ட 300 ரூபாய் இல்லைன்னா நீங்க ஜஸ்ட் அவங்க கிட்ட கூட என்ன பண்ணிக்கலாம், யூ கேன் borrow it. கேட்கறதுக்கெல்லாம் கூச்சப்படாதீங்க. சரியா? even every people have certain difficulties. No need to just get them, just get Xerox and then return back to them. Okay, so Truman series or KVS method for book 1. Sorry, paper 1. பேப்பர் 2 பொறுத்த வரைக்கும் நீங்க யூ நோ நீட் டு டவுட் யுவர் செல்ஃப். கொடுத்திருக்க புக் 4 books கையில கொடுத்திருக்கோம். 3 booksல வந்து கான்டென்ட் இருக்கு. ஸோ பிலீவ் இன் தட், கோ ஹெட் வித் யுவர் ப்ரிப்பரேஷன். அது மட்டும் கிடையாது, வில் கண்டக்ட் சர்டன் கிளாஸஸ். அதுல இருந்ததை தாண்டி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் விக்டோரியன் ஏஜ் அப்படின்னு இருந்ததுன்னா அந்த புக்ல இருக்கிறத தாண்டியும் அப்டேஷன் ஒவ்வொரு பேட்ச்லயும் இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கும். யூ ஹாவ் டு அப்டேட் யுவர் செல்ஃப். ரைட், கொடுக்கறத நீங்க என்ன பண்ணுங்க, எழுதி வச்சு யூ ஹாவ் டு லேர்ன். கிளியர்? இது போக ஐ வில் கிவ் யூ ஹோம்ஒர்க் ஈச் அண்ட் எவ்ரி டே. ரைட், பெரிய ஹோம்ஒர்க் எல்லாம் கொடுக்க மாட்டேன். ஒரு ஸ்டோரியோ 2 ஸ்டோரிஸோ ப்ரிப்பேர் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லுவேன். அன்னைக்கு அதை ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னா பர்டன் இருக்காது. சரியா? சோ கொடுக்குற ஹோம்ஒர்க்ஸ பண்ணுங்க. அண்ட் குவிஸ் போட்டிருந்தேன், எத்தனை பேர் அட்டன் பண்ணிருக்கீங்கன்னு தெரியல. ஐ ஹவ் செக், ரொம்பவே மினிமமா தான் குவிஸ் அட்டன் பண்ணிருந்தீங்க. அண்ட் இட்ஸ் அ ட்ரையல் குவிஸ். சரியா? ஒரு 8 கொஸ்டின் தான் நான் கொடுக்கவே செஞ்சிருந்தேன். ஸோ till 9 கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு 10 மணிக்குள்ள ட்ரை டு அட்டெண்ட் தி குவிஸ் ஆல்சோ. ரைட், எனி டிஃபிகல்டிஸ் சாட்ல போடுங்க, ஐ look into it. Clear? So follow the pattern. Now I'll show you the syllabus. Right, last batchல எல்லாம் மேம் சிலபஸே தெரியலன்ற மாதிரி கேட்டுட்டு இருந்தீங்க. பட் யூ ஷுட் நோ. ரைட், நீங்க ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்க்கு வந்துட்டீங்க அப்படின்னா அதோட சிலபஸ் என்ன அப்படிங்கிறது யூ ஷுட் நோ. ரைட், பட் ஸ்டில் ஐ ஜஸ்ட் ஷோ யூ த சிலபஸ் நவ். தெரியாதவங்க என்ன பண்ணிக்கோங்க, யூ ஜஸ்ட் see that. பாருங்க, அப்படியே நம்மளோட சிலபஸ் தான். பேப்பர் 1 ஃபர்ஸ்ட் காட்டுறேன். டோட்டலா பாருங்க எத்தனை யூனிட் இருக்கு. 10 யூனிட். பேப்பர் 1ல 10 யூனிட், பேப்பர் 2ல 10 யூனிட். 20 யூனிட்டா? இட் will be easy. பாருங்க, பேப்பர் 1 பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் யூனிட்டே ஈஸி, டீச்சிங் ஆப்டிடியூட். இதுல ஒரு சில மெத்தட்ஸ் இருக்கும். சரியா? அந்த மெத்தட்ஸ் மட்டும் நம்ம என்ன பண்ணணும், படிக்கிற மாதிரி இருக்கும். மற்றபடி அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே எப்படி இருக்குன்னா, நீங்க டீச்சரா அந்த கொஸ்டின்ல நீங்க என்ன திங்க் பண்ணணும், அதை ரீட் பண்ணும்போது நீங்க டீச்சரா இருக்கும் போது உங்களோட வே ஆஃப் டீச்சிங் எப்படி இருக்கும், அப்படியே நீங்க என்ன பண்ணணும், யூ ஹாவ் டு திங்க் அண்ட் ஆன்சர் டைரக்ட்லி. ஸோ யூ நோ நீட் டு லேர்ன் அ லாட் ஃபார் டீச்சிங் ஆப்டிடியூட். அஸ் அ டீச்சர் வாட் யூ வில் டு. ரைட், அதுதான் யூனிட் 1. ஸோ இதுல நீங்க ரொம்ப மக்கப் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. யூ ஹாவ் டு நோ சர்டன் மெத்தட்ஸ். ரைட், இப்போ கொஸ்டின்ஸ் வந்து அந்த ஸ்வயம் பிரபா, மூக், இந்த மாதிரி சர்டன் மெத்தட்ஸ்ல இருந்து கேட்கறாங்க. வில் டீச் தட். ஓகே, சோ அத என்ன பண்ணணும், படிச்சா மட்டுமே போதும். சோ யூனிட் 1 will be very easy. இதுலயே ஒரு யூனிட் முடிஞ்சிருச்சு. சரியா? ரொம்ப பெருசா நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் கிடையவே கிடையாது. அடுத்து பாருங்க, யூனிட் 2 ரிசர்ச் ஆப்டிடியூட் we have to study. சார் ஆல்ரெடி நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. தென் யூனிட் 3 காம்ப்ரிஹென்ஷன். இதை யாருமே நடத்த வேண்டாம், ரீட் பண்ணி தான் ஆன்சர் பண்ண போறீங்க. சோ பேப்பர் 1ல 2 யூனிட் இப்பவே முடிஞ்சது. சரியா? இட் will be easy. தென் யூனிட் 4 கம்யூனிகேஷன். ரைட், நீங்க பேசிக்கா உங்களுக்கு கம்ப்யூட்டர் நாலேஜ், ஐசிடியும் இருக்குது. பேசிக்கா உங்களுக்கு வந்து மீடியாவை பத்தின நாலேஜ் இருக்குது, கம்ப்யூட்டர் பத்தின நாலேஜ் இருக்குது, ஜெஸ்டர்ஸ் பத்தின நாலேஜ் இருக்குது. இதனாலே ஓரளவுக்கு இந்த கம்யூனிகேஷன் வந்து நம்ம என்ன பண்ணிடலாம், ஈஸியா அடிச்சிடலாம். மோஸ்ட் ப்ராபப்ளி கம்யூனிகேஷன்ல இருந்து மினிமம் ஒரு 2 to 3 questions நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே, so communication is a little bit easy unit in paper 1. பாருங்க, இப்பமே 3 units will be very easy in paper 1. So here comes the villain, mathematical reasoning and aptitude. No other go, we have to learn. சரியா? we'll have a best resources for that.
and resource persons are also there. They'll conduct the classes. Then logical reasoning உங்களுக்கு வந்து நீங்க படிச்சுதான் வர வழி கிடையாது. Data interpretation. So இந்த 3 யூனிட்டுமே to be frank you have to study a lot. இன்னையில இருந்தே ஒன்னொன்னா நீங்க என்ன பண்ணணும், பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்க கூடிய யூனிட்ஸ்னா யூனிட் 5, யூனிட் 6 and யூனிட் 7 வெரி வெரி crucial. மத்த யூனிட்ல இருந்தாவது கேட்பானா கேட்க மாட்டானா நமக்கு அனுமானமா இருக்கும், சரியா? பட் for sure you'll have one question from data interpretation. 5 question இருக்குங்க, 3 or 5. ஈஸியா 6ல இருந்து 10 மார்க்ஸ் பேப்பர் 1ல ஸ்கோர் பண்ணிடலாம் ஒரு நிமிஷத்துல. இந்த 2 மார்க்ல போச்சு 4 மார்க்ல போச்சுங்கிறவங்க எல்லாம் இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க சரியா? சோ டேட்டா இன்டர்பிரேஷன் இஸ் வெரி குரூஷியல். சோ இந்த 3 யூனிட்ஸ் மட்டும் தான் நமக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும். அதையுமே நம்ம படிச்சா லேர்ன் பண்ணிடலாம், பெருசா ஒன்றும் கஷ்டம் கிடையாது சரியா? ஐசிடி இஸ் வெரி சிம்பிள், ரைட்? அண்ட் தென் என்வாயர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் யூ ஹாவ் டு அப்டேட் அ லாட். நம்ம நடத்துவோம், புக்ல கேவிஎஸ் மதன்ல இருக்கிறத தரவு பண்ணிருப்பீங்க, ட்ரூமன் சீரீஸ்ல இருக்கிறத கம்ப்ளீட்டா படிச்சிருப்பீங்க, மத்தவங்க சொல்றது எல்லாத்தையுமே லேர்ன் பண்ணிருப்பீங்க. பட் ஸ்டில் அவன் எதுல இருந்து கேட்பாங்கிறது நம்ம வந்து we can't assure, சரியா? somehow we have to learn this environment. Higher education system is completely, it's very interesting unit in paper 1 for me, right? ஏன் அப்படின்னா நான் இதுல படிச்சா நான் கொஞ்சம் என்ன பண்ணுவேன், பேப்பர் 2லயுமே எனக்கு ஒரு மார்க் கிடைக்கும், சரியா? why? because இங்க ஹையர் எஜுகேஷன் சிஸ்டம்னு படிக்கிறீங்க, இதுல இருக்கக்கூடிய பேசிக்ஸ் வந்து இங்கிலீஷ் இன் இந்தியா அப்படின்னு பேப்பர் 2ல ஒரு யூனிட் உண்டு, அதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ ஒரு கல்லுல 2 பாங்க, இதை படிச்சா அதையும் இதையும் கம்பைன் பண்ணி படிச்சிடலாம். சோ பேப்பர் 2ல ஒரு யூனிட் முடிஞ்சது, பேப்பர் 1ல ஒரு யூனிட் முடிஞ்சது. சோ ஃபார் பாருங்க 10 யூனிட்ஸ்ல 3 யூனிட்ஸ் வில் பி வெரி வெரி ஈஸி. நீங்க 10 யூனிட்ல எனக்கு இந்த ஒரு யூனிட் வரவே இல்லப்பா, எனக்கு இந்த யூனிட் கஷ்டமா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா பேப்பர் 1ல அட்லீஸ்ட் 7 யூனிட் யூ ஷுட் பி தரவு. அட்லீஸ்ட் எத்தனை யூனிட்டாவது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், 7 யூனிட்ஸ் யூ ஷுட் நோ. அப்ப மிச்சம் 3 யூனிட்டை விட்டுறலாமா? விடாதீங்க. யூ ஹாவ் டு லேர்ன் சம்திங் அபவுட் எவ்ரிதிங். இந்த கான்செப்ட் எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, ஸ்டேட்மெண்ட் சம்திங் அபவுட் எவ்ரிதிங், ரைட்? எல்லாத்துக்கும் இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். யூ ஹாவ் டு லேர்ன் சம்திங் அபவுட் எவ்ரிதிங். So paper 1 is such thing. We can learn it easily. Okay, so paper 1, I believe it is clear now. We'll see paper 2 now. Paper 2, English syllabus. பாருங்க, நமக்கு ரொம்ப பிடிச்சது சரியா? பேப்பர் 1 தவிர நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணணும்னு நினைச்சோம்னா பேப்பர் 2 தான் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். இதுல 10 யூனிட்ஸ் எவ்வளவு அழகா கொடுத்துருக்காங்க பாருங்க, ஒரு லைன் தான், ஆனா உள்ள பாத்தீங்கன்னா நிறைய இருக்கும். சோ see here, NTA வந்து 2018 இதை சொல்லல பாருங்க. ஆக்சுவலா நம்ம நெட் எக்ஸாம் கண்டக்ட் பண்றது வந்து NTA, நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி, சரியா? அவங்களோட ஒரே வேலை கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணி கொடுக்கறது தான். சோ இதுக்கு முன்னாடி யுஜிசி பண்ணிட்டு இருந்தாங்க, ஸ்டில் யுஜிசியோட கட்டுப்பாட்டுக்கு கீழே தான் NTA is working. சோ யுஜிசி பண்ணிட்டு இருக்கும் போது somehow the questions are ஈஸி, கொஞ்சம் ஈஸியா இருந்தது. NTA கையில எடுத்ததுக்கு அப்புறம் அவங்களோட வேலையே கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் பண்றது அப்படிங்கறதுனால கொஞ்சம் டிஃபிகல்ட்டி லெவல் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி நெட்டை பொறுத்த வரைக்கும் கஷ்டமான எக்ஸாம் தான், ஆனா இம்பாசிபிள் இல்ல, ஹைலி பாசிபிள் டு கிளியர் நெட், சரியா? ஆவரேஜ் ஸ்டூடெண்ட், அதுக்கப்புறம் பிலோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட், நான் டாப்பர், இதுல வந்து எந்த விதமான ஹையரார்க்கியுமே கிடையாது, சரியா? நீங்க வந்து ரொம்ப ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டுங்க அப்படின்னாலுமே நீங்க நெட் கிளியர் பண்ணலாம். சரி, நோ நீட் டு பாதர், நம்ம படிச்சிருவோமான்னு நினைக்க வேண்டாம். யூ ஹாவ் டு நோ 2 மந்த்ராஸ். சரி, என்ன மந்திரம் அப்படிங்கறத நான் அப்புறம் சொல்றேன். சோ பாருங்க 10 யூனிட்ல ஃபர்ஸ்ட் தே ஹேவ் given drama. ஓகே, நீங்க இங்கிலீஷ் லிட்டரேச்சரை பொறுத்த வரைக்கும் அவன் டிராமான்னு கொடுத்துட்டானா அப்போ they didn't give you British drama or American drama or Canadian drama. இப்படி ஒரு பர்டிகுலர் டிராமாவை அவங்க ஹைலைட் பண்ணி காட்டல, சிம்பிளி they have given drama. So we have to learn a lot, right? நீங்க பிரிட்டிஷ் டிராமா படிக்கணும், you have to learn European dramas also, European literature, right? You have to know American, you have to know Canadian, you must know Australian. So wide variety-ஆ நீங்க என்ன பண்ணணும், டிராமாவா இருந்தாலும் சரி, போயட்ரியா இருந்தாலும் சரி, ஃபிக்ஷனா, ஷார்ட் ஸ்டோரி, நான் ஃபிக்ஷனல் ப்ரோஸ், எவ்ரிதிங் you should know. எல்லாமே படிக்கணும், not only British literature, everything. So luckily still now நமக்கு இதுல கான்பிடென்ட்டா நம்ம ஃபீல் பண்றதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, இப்போ வரைக்கும் அவன் எப்படி கொஸ்டின் கேட்கறான்னா 70% ஆர்
மினிமம் 60% கொஸ்டின் வில் பி ஃப்ரம் பிரிட்டிஷ் லிட்ரேச்சர். சரியா, கெனடியனோ ஆஸ்திரேலியனோ சொன்ன அமெரிக்கனோ அதுல இருந்தும் கொஸ்டின்ஸ் வருது. பட் ஸ்டில் நீங்க பாத்தீங்க அப்படின்னா கம்பேரிட்டிவ்லி அதிகமான கொஸ்டின் எதுல இருந்து தான் வருது, பிரிட்டிஷ் லிட்ரேச்சர்ல இருந்து தான் வருது. சோ பிரிட்டிஷ் லிட்ரேச்சர் நம்ம என்ன பண்ணணும், நிறைய கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்கணும். ஓகே, உங்களுக்கு கிளாஸஸும் அதை பேஸ் பண்ணியே போகும். சரியா, வில் மேக் இட் வெரி சிம்பிள் ஃபார் யூ. எல்லாத்தையுமே ஓரளவுக்கு சிம்பிளா தான் சிம்பிளிஃபை பண்ணி தான் கொடுப்போம். அதை நீங்க என்ன பண்ணணும், have to follow that. அடுத்து பாருங்க, லாங்குவேஜ் பேசிக் கான்செப்ட்ஸ் தியரி பெடகாஜில கொஸ்டின்ஸ் இருக்கும். யூ ஷுட் நோ தட். இங்கிலீஷ் இன் இந்தியா நான் சொன்னேன் இல்லையா, பேப்பர் 1ல ஹையர் எஜுகேஷன் அண்ட் இங்க இங்கிலீஷ் இன் இந்தியா ரொம்ப சின்ன யூனிட், கேள்வி கட்டாயம் வரக்கூடிய யூனிட் இங்கிலீஷ் இன் இந்தியா. சரியா, கம்பேரிட்டிவா நம்ம படிப்போம். இட் வில் பி சிம்பிள். தென் வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் டாபிக்ஸ் லைக் கல்ச்சரல் ஸ்டடீஸ், லிட்டரரி கிரிட்டிசிசம், அதுவும் தியரிஸ் வந்து போஸ்ட் வேர்ல்டு வார் 2 அதுல உள்ள தியரிஸ் மட்டும் என்ன பண்றாங்க கேக்குறாங்க. சோ somehow ரிசர்ச் மெத்தட்ஸ் இருக்கும். ஆல் திஸ் ஆர் வெரி சிம்பிள், ரைட்? நோ நீட் டு ஃபியர் அபவுட் தட். மொத்தத்துல பாத்தீங்க அப்படின்னா சிலபஸை பொறுத்த வரைக்கும் we'll have certain plans. சரியா, சோ அந்த பிளானிங் படி we conduct the classes. சரியா, so everything will be easy. No need to worry about the portions, the vast syllabus, right? கல்ச்சரல் ஸ்டடீஸ்லாம் ரொம்ப லைவ்லியா ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸ் ஓட தான் கொண்டு போவாங்க. ஓகே, சர் கிளாஸஸ் வில் பி far excellence I can say, right? All people knew about it. Okay, so coming back, what are the other things I missed? Okay, how to prepare for the exam அதையும் கொஞ்சம் பேசிடலாம். சரியா, சோ 1 இயரா படிக்கிறேன், இப்பதான் கோச்சிங் சென்டர்ல ஜாயின் பண்ணிருக்கேன். 2 இயர்ஸா படிக்கிறேன், இப்பதான் கோச்சிங் சென்டர்ல ஜாயின் பண்ணிருக்கேன்னு சொல்றீங்க. ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். பட் என்ன அப்படின்னா உங்களோட ப்ரிப்பரேஷன் எதுல லேக் ஆச்சு? 4 தடவை அட்டன் பண்ணிருக்கேன், கிளியர் பண்ணல, எதுல உங்களுக்கு லேக் ஆகுது அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் பாருங்க. ரைட், ஃபார் எக்ஸாம்பிள், சம் பீப்புள் ஆர் வெரி ஸ்ட்ராங் இன் பேப்பர் 1, பேப்பர் 2ல லேக் ஆகும். சில பேர் பேப்பர் 2ல எக்ஸலண்டா இருப்பாங்க, பேப்பர் 1ல லேக் ஆகும். சோ ரெண்டையுமே என்ன பண்ணணும், யூ ஹாவ் டு பேலன்ஸ் போத். ரெண்டையுமே நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணாதான் நெட்டை கிளியர் பண்ண முடியும். ஓகே, யூ கேன் ஆல்சோ கெட் JRF கிளியர். சோ எப்படி படிக்கலாம் அப்படின்னா, என்ன பொறுத்த வரைக்கும் நோட்ஸ் மத்தவங்களுக்கு கொடுக்காதீங்க, அந்த மாதிரி எல்லாம் ஐ டோன்ட் சஜஸ்ட். என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் சம் ஸ்டூடெண்ட்ஸ், ரைட், உங்களோட ஃப்ரெண்ட்ஸாவே இருக்கலாம், சில பேருக்கு கோச்சிங் சென்டர்ல ஜாயின் பண்ணி படிக்கிறதுக்கு முடியாது. இப்போ சப்போஸ் they want to learn அப்படின்னா you can help them, but என்ன அப்படின்னா they'll become your competitors. அந்த ஒரு சிக்கல் இருக்கு. பட் you are okay with that. பரவாயில்ல, என் ஃப்ரெண்டு நல்லா இருந்தா நானும் நல்லா இருந்த மாதிரி தான் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா கம்பைன் பண்ணி படிங்க. சரி, அதுக்கு வந்து நம்ம மத்த ஃப்ரெண்டை தான் கூப்பிடணும்னு இல்லை, அகாடமிலே டைரக்டா யாரையாவது பிடிக்க முடியுமான்னு பாருங்க. சரியா, பொண்ணுங்களோட மட்டும் படிங்க. சரியா, அதையும் அண்டர்லைன் பண்ணிடுறேன். ஸோ கம்பைன் ஸ்டடி வில் ஹெல்ப் யூ அலாட். சரி, உங்களோட ப்ரிப்பரேஷனை நீங்க வந்து 10 ஸ்டோரி, இப்ப நான் ஹோம்ஒர்க் கொடுக்குறேன் அப்படின்னா 10 ஸ்டூடெண்ட் சேர்ந்து ஒவ்வொரு ஸ்டோரி ப்ரிப்பேர் பண்ணி ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு கதை சொல்றீங்க அப்படின்னா அது வந்து வித்தின் 45 மினிட்ஸ் முடியும். இதே செல்ஃப் ப்ரிப்பரேஷன் பண்ற பட்சத்துல 1 டேக்கு மேல ஆக்குவீங்க, நியர்லி 2 or 3 டேஸ் ஆக்கிடுவீங்க ஒரு 10 ஸ்டோரிஸ் கிளியர் பண்றதுக்கு. சோ ஒர்க் ஸ்மார்ட். ஆனா யாரோட சேர்றோங்கிறதும் இருக்கு. சரியா, நல்ல உங்க கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் வந்து நல்ல ஸ்போர்ட்டிவா கிளியர் பண்ணணுங்கிற எண்ணத்தோட இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கள விட்டுறாதீங்க. ரைட், கம்பைன் பண்ணி படிங்க. அப்படி இல்லாத பட்சத்துல உட்காந்து கதை பேச ஆரம்பிச்சிடுறாங்க அப்படின்னா பெட்டர் ஸ்டடி அலோன். 10 நாள் ஆனாலும் பரவாயில்ல, நல்லா படிங்க. சரியா, சோ ஹேவ் சர்டன் டாக்டிக்ஸ் வித்தின் யுவர் செல்ஃப். சம் பீப்புள் ஒர்க் வெரி ஸ்மார்ட். எப்படி, இப்ப நான் சொன்னேன் பாத்தீங்களா, அந்த சிலபஸை முதல்ல அனலைஸ் பண்ணி வச்சுக்கணும். டிராமான்னு இப்ப நான் சொன்னேன், போயட்ரின்னு நான் சொன்னேன். சில அறிவாளிங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா they'll concentrate on Canadian, Patrick White, or Australian or some other writers, right, instead of concentrating on British literature. If you are smart, you have to first be thorough with British literature. As I told you earlier, 60% of question is from British literature. அப்ப ஏன் நீ மத்தத கான்சென்ட்ரேட் பண்ற? மத்ததுல நீங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்? ஆப்பிரிக்கனா 30 ரைட்டர் படிக்க வேண்டாம், 5 மேஜர் ரைட்டர் நல்ல தரவு பண்ணுங்க. கொஸ்டின் வந்தா அட்டன் பண்ணிக்கலாம், வரலைனாலும் பரவாயில்ல. Why? Because British literature தரவா இருக்கும் போது நீங்க ஆப்பிரிக்கனை பத்தி கவலைப்படணும்னு அவசியம் இல்லை. We need 180 marks. சரியா? And
சப்ஜெக்ட் எப்படி லேர்ன் பண்ணிக்கிறது? அடுத்த ஒரு கொஸ்டின் உங்களுக்கு வரும். 180 மார்க்ஸே டார்கெட் பண்ற பட்சத்துல how we can able to learn the subject. So உங்களுக்கு நடத்துறதுலே you will have so many experiences. இங்கிலீஷ் லிட்ரேச்சருக்குள்ள நீங்க BA MA ல படிச்சதை விட உங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்சஸ் லிட்ரேச்சர்ல கிடைக்கும். யூ லேர்ன் லாட் ஆஃப் திங்ஸ். சரியா? ஐ அஷ்யூர் யூ தட். நெட்டை கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க JRF ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி, இல்ல ஒர்க்குக்கு போனாலும் சரி, யூ ஹாவ் டு என்ஹான்ஸ் சர்டன் நாலேஜஸ் ஆன் ஈச் டாபிக் வி ஹவ் கிவன். ரைட்? ஏன் இதை நான் மென்ஷன் பண்றேன்னா, சில பேர் என்ன பண்ணுவீங்க, புக்ஸ் கையில கொடுத்துருப்போம், ஒரு டாபிக் சொல்லியிருப்போம், இதை மட்டும் படிங்கன்னா நான் என்ன பண்ணுவேன், நான் எக்ஸ்ட்ராவா தேடி படிப்பேன். என்ன பண்ணுவீங்க? சில பேர் அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன் மேம் நினைப்பீங்க. ஐ நோ தட். பட் ஒரு பர்டிகுலர் ஒரு 5 பேர்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 30 5 பேர்னு வச்சுக்கோங்களேன், என்ன பண்ணுவாங்க, கூகுள் குரோம் எடுத்து சர்ச் பண்ணி வேற எங்கேயாவது இதுக்கான அவைலபிலிட்டி இருக்கான்லாம் பண்ணுவீங்க. அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஒரு ஆத்தர்ல ஒரு ஒர்க் கொடுக்குறோம், ஆத்தரை பத்தி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பாருங்கன்னு சொன்னா மட்டும் பாருங்க. மத்தபடி யூ நோ நீட் டு கூகுள் எனிதிங். யூ நோ நீட் டு ரிலை ஆன் எனி அதர் சோர்சஸ் பிலீவர்ஸ். சரியா? யூஆர் வேஸ்டிங் த டைம். அந்த மாதிரி பண்ணுவாங்க. நானும் பண்ணியிருக்கேன். சரியா? வைல் ஐ எம் டூயிங் மை ப்ரிப்பரேஷன், ரைட், என் கையில இருக்கிறத நான் படிக்க மாட்டேன். என்னோட புக்ஸ், என்னோட யூ நோ ஐ வில் ஹாவ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியும், என்கிட்ட ஒரு பீரோல் நிறைய நோட்ஸ் இருக்கு. சரியா? டு பி ஃப்ராங்க், எங்க வைக்கிறதுனே தெரியல, அட்டைப்பெட்டியில வச்சு ஐ ஹவ் kept there. Yes, but I wasted my time. I took 2 years of time to clear net. I went to job, simultaneous net படிச்சேன். எனக்கு 2 வருஷம் ஆச்சு நான் கிளியர் பண்றதுக்கு. ஏன்? I know I made a flaw, right? அதர் சோர்சஸ் என் கையில இருக்கிறத படிக்காம மற்றதை தேடி தேடி எழுதி 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 இதையும் படிக்காம அதையும் கம்ப்ளீட்டா தெரிஞ்சுக்காம ஐ டுக் சோ மச் ஆஃப் டைம். பட் அதுல எனக்கு என்ன பிளஸ் அப்படின்னா, ஐ கெயின் லாட் ஆஃப் நாலேஜ். பட் என்ன பொறுத்த வரைக்கும் என்னோட நெட் கிளியர் பண்ணிருப்பேன். நான் 6 monthsலயே நான் ஒழுங்கா உட்காந்து படிச்சிருந்தா நான் கிளியர் பண்ணிருப்பேன். 180 மார்க்ஸ் எடுத்து கிளியர் பண்ணிட்டு அடுத்து 1.5 வருஷத்துல ஐ லேர்ன் அ லாட் அண்ட் தென் ஐ கெயின் மை நாலேஜ். அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் லிட்ரேச்சர்ல இருக்கிற பட்சத்துல ஐ கேன் பிகம் a very resourceful candidate, right? So plan accordingly. Don't rely on any other sources. Okay, stick to that. இப்பமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. வேற எந்த குரூப்லயும் நீங்க ஜாயின் பண்ண வேண்டாம். வேற எதுவுமே நீங்க லேர்ன் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. until unless if we say prepare something extra. Clear? So this is all I would like to say. Do you have any doubts so far? சொன்னதுல ஏதாவது உங்களுக்கு doubts, clarifications இருந்ததுன்னா you can ask. Why? Because still 9:01 ஆயிடுச்சு. ஒரு 10 minutes ஆவது நான் கிளாஸ் நடத்தணும். ஓகே, ஏன்னா இன்னைக்கு கொஞ்சம் டெக்னிக்கல் டிலே இருந்தது. If you have any doubts, you can ask. Then shall I start my class? Are you ready? Yes, ma'am. Okay. Yes, ma'am. Yes, ma'am. Okay, so we have very interesting session. I'll handle it for 10 minutes, okay? Okay, so in today's class, right, I need 2 days of time to clear this particular PPT. So an outline of British literature, right? So I'm just going, I just want to give some seeds over what is British literature, right? Usually I start with a critical piece, Divans of Poetry or Essay and Romantic Poesy. Both are my favorite texts, so I'll start with that. But for a change, today I would like to give a complete outline of British literature. That's why I took this. So we'll see. When we talk about literature, first of all, what is literature? They won't ask question like that. But still, mostly we have to say, literature பொறுத்த வரைக்கும் நம்ம எப்ப பேச ஆரம்பிச்சோமோ அப்பமே லிட்ரேச்சர் ஆரம்பிச்சிருச்சு. சரியா? அதனாலதான் அதை நான் என்னன்னு மென்ஷன் பண்ணிருக்கேன். As old as human language. Okay? So இந்த மாதிரி definitions William J. Long bookல இருந்தது. Help William J. Long அந்த bookல லிட்ரேச்சருக்கான definition. Literature is as old as human language அப்படின்னு சொல்றாங்க. அப்போ லிட்ரேச்சரோட ஆரம்பம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரிட்டர்ன் ஃபார்ம் கிடையாது, ஸ்போக்கன் ஃபார்ம். சரியா? சோ பாத்திருப்பீங்க, பிகினிங்ல எல்லாம் நிறைய இன்டர்லூட்ஸ் இருந்திருக்கும், ரைட்? நீங்க ஹோமர், நீங்க கிரீக் பீரியட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, கிரீக் கிளாசிக்கல் பீரியட்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஹோமரோட ஒர்க்ஸ் இலியட், ஒடிசி எடுத்துக்கோங்க, இல்ல வெர்ஜிலோட எய்னீட் எடுத்துக்கோங்க. ஆல் திஸ் ஒர்க்ஸ் were actually spoken form. They were not written.
சோ எந்த லிட்ரேச்சரை பொறுத்த வரைக்கும் அதோட ஆரிஜின் அப்படிங்கிறது ஓரலா தான் இருந்தது. சரியா? So literature, first form of literature is oral. So that's why I have given some example also. Epics of Homer, right? He's a Greek classicist. Even the Bhagavad Gita, the holy book Bhagavad Gita, the Bible, the Quran, இது எல்லாமே என்னது? First it was in oral form. Okay? Then we must know how literature or English literature has been categorized. அதுதான் அதுக்கு முந்தின ஸ்லைட்ல நான் கொடுத்திருந்தேன். English literature has been categorized as Old English period, Middle English period and Modern English period. So இந்த 3 டிஃபரெண்ட் பீரியட் இருக்குது லிட்ரேச்சரை பொறுத்த வரைக்கும். இதுல ஓல்ட் இங்கிலீஷ்ல உங்களுக்கு பெருசா கொஸ்டின்ஸ் இருக்காது. அதுல இருக்கக்கூடிய few important things I'll tell you. That is completely enough about Old English. அப்போ நெட்டுக்கு படிக்க ஆரம்பிக்கிறது எங்க இருந்து படிக்க ஆரம்பிக்கணும் அப்படின்னா லேட் மெடிவல் பீரியட், அதாவது மிடில் இங்கிலீஷ் முடியற டைம், அதான் நம்ம லேட் மெடிவல் பீரியட்னு சொல்லுவோம். சோ அந்த லேட் மெடிவல் பீரியட்ல இருந்து தான் நீங்க படிக்க ஆரம்பிக்கணும். யார் வருவா? ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர். அந்த ஆள்கிட்ட இருந்து தான் நீங்க படிக்க ஆரம்பிக்கணும். Who is called as father of English literature? Chaucer. Jeffrey Chaucer. அட்டன் பண்ணி தான் சொல்லிருக்கலாமே. I guess கேட்டிருக்கேன். Jeffrey Chaucer, ma'am. Sir. Am I in the line? Yes, ma'am. You are. Jeffrey Chaucer, ma'am. Yes, ma'am. I'm in the line. Yes, ma'am. You are. Yes, ma'am. Jeffrey Chaucer. Audible, but you people are answering. Chaucer, ma'am. So sorry. Jeffrey Chaucer. Yeah, Jeffrey Chaucer. Speaker என்னோட மைக் தான் வேலை செய்யலாம் சார். Okay, correct. As you said, Jeffrey Chaucer is called as father of English literature. So அவரோட டைம்ல இருந்து தான் we have to learn. Okay. Now we'll see Old English period. Old English period இன்னொரு பேரும் சொல்லுவாங்க Anglo-Saxon period அப்படின்னு சொல்லுவாங்க. Anglo-Saxons, a kind of tribes who lived during that period. Okay. Old English na England. Okay. அந்த காலத்துல வந்து அது இங்கிலாந்துன்னு சொல்ல மாட்டாங்க, பிரிட்டானிகா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. சரியா? இங்கிலாண்ட பிரிட்டன் ஆர் பிரிட்டானிகா அப்படிங்கிறது தான் ஓல்ட் இங்கிலீஷ் டைம்ல கூப்பிட்டுருப்பாங்க. சரியா? சோ அங்க டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ட்ரைப்ஸ் தே லிவ்ட். அதுல ஒன் சார்ட் ஆஃப் பீப்புள் தான் யாரு? ஆங்கிலோ சாக்சன்ஸ் அப்படின்னு சொல்றோம். அவங்களோட காலத்துல ஆரம்பிச்ச ஓரல் ஃபார்ம் ஆஃப் லிட்ரேச்சர் அந்த டைம்ல இருந்துதான் என்ன ஆரம்பிக்குது? லிட்ரேச்சர் ஃபிளரிஷ் ஆக ஆரம்பிக்குது. ரைட்? சோ ஓல்ட் இங்கிலீஷ் பீரியட் எந்த மாதிரியான ரைட்டிங்ஸ் இருந்தது, அதாவது எந்த மாதிரியான லிட்ரேச்சர் இருந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா 3 different subject matters that will be the predominant topics. என்னலாம் predominant subject matters are இருந்தது? One is religion. They wrote about religion. They sing about religion, and they also spoken about wars and also daily course, daily life பத்தியும் deal பண்ணிருக்காங்க. So these are all the 3 different subjects you can find in Old English period. Okay, one good example for trials of daily life that I have given in the brackets. The work name is Lament or the Seafarer. Okay, and the author oda per dhan Dio oda Lament or the Seafarer. Okay, now another important historian of Old English period. In the time la ஒரே ஒரு historian இருந்திருக்கார். You know what is meant by historian? That is Venerable Bede. Okay, who is a historian during the time of Old English period? The answer is Venerable Bede. Okay, இப்படி கேட்பான் among the following. இதெல்லாம் easy question na, you can expect this sort of questions. Which among the following is a historian during the time of Old English period? அப்படின்னு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. So the answer is Venerable Bede. Now Old English period, further classes la I will deal with some extra points. Now I'm moving on. Middle English period. I would like to say one more thing. In the time la Old English period la ஒரு epic இருந்திருக்கும் by an anonymous author. Okay, can you guess the epic? Very good. Beowulf. சரியா? Beowulf
It is an old English epic written by an anonymous author. யார் எழுதுனா அப்படிங்கறதே தெரியாது. சரியா? கம்பைல் பண்ணி ஸ்போக்கன் ஃபார்ம்ல இருந்ததை கொஞ்சம் கொஞ்சமா கேட்டு அதை கம்பைல் பண்ணி லேட்டரா ஒரு மேனுஸ்கிரிப்டா பாதுகாத்துட்டு வராங்க. So that is what Beowulf. So in 20th century, later on, okay, Beowulf was given a modern translation by Seamus Heaney, who was a Nobel laureate. You have to connect things like that. நீங்க படிக்கும் போது காம்படிட்டிவ் எக்ஸாம்க்கு கிளியர் பண்ணும் போது இவ்வளோ பெரிய போர்ஷன்ஸை எப்படி மனப்பாடம் பண்றது குவைட் டிஃபிகல்ட். உட்கார்ந்து நீங்க 10th 12th எப்படி படிச்சீங்களோ அதே மாதிரி படிக்கணும். யூ மஸ்ட் நோ ஹவு டு கனெக்ட் டிஃப்ரெண்ட் திங்ஸ் டுகெதர். இப்ப நான் பியோவுல்ஃப்னு சொல்றேன், அனானிமஸ் ஆத்தர் அப்படிங்கறதையும் நான் சொல்லிட்டேன். சோ இதை நீங்க படிக்கும் போதே இன்னொரு விஷயம் நீங்க கனெக்ட் பண்ணி படிக்கணும். என்ன அப்படின்னா பியோவுல்ஃப 20th centuryல ஒருத்தர் மாடர்ன் டிரான்ஸ்லேட் பண்ணிருப்பாரு. His name is Seamus Heaney. He was a Nobel laureate. Okay, Nobel Prize win பண்ணிருப்பாரு. எந்த வருஷம் Nobel Prize win பண்ணிருப்பாரு Seamus Heaney? Tell me. 1995. Correct. 1995. He received Nobel Prize in 1995. So exam பொறுத்த வரைக்கும் you can expect chronology. Okay, many questions from chronology. So ரொம்ப ஈஸிங்க இயர் படிக்கிறது. நிறைய பேர் டிஃபிகல்ட்னு சொல்லுவாங்க, அந்த ஆட்களோட சேராதீங்க, இப்பவுமே சொல்லிட்டேன். சரியா? why? Because நீங்க கனெக்ட் பண்ணி படிக்கும் போது இயர்ஸ் படிக்கிறது வந்து ரொம்ப ஆசையா படிக்கலாம். சரியா? கியூரியாசிட்டியோட படிக்கணும் இயர் படிக்கிறதுலாம். சரியா? இப்ப நோபல் பிரைஸ் வின்னிங் இயர் அப்படின்னு கேட்டா டக்குன்னு என்ன ரைட்டர் கேட்டாலும் சொல்லணும். பெர்னாட் ஷா 1925, W.B. Yeats 1923, then Rabindranath Tagore 1913, right? Samuel Beckett 1969, Patrick White 1973. So இயர் படிக்கிறது ரொம்ப ஈஸி. கனெக்ட் பண்ணி you have to learn. இப்ப நோபல் லாரேட் அப்படின்னா you must know major writers who won Nobel Prize, in which year they won. இதெல்லாம் படிக்கணும். இது இப்ப தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நான் நடத்தும் போதே எதெல்லாம் உங்களுக்கு எக்ஸாம்ல கேட்பான் அப்படிங்கிறது சைட் பை சைட் சொல்லிட்டே தான் நடத்துவேன். சோ ஜஸ்ட் மேக் அ நோட். டிரான்ஸ்லேஷன் கேக்குறாங்க, இயர்ஸ் கேக்குறாங்க, நோபல் பிரைஸ் வின்னர்ஸ் கேக்குறாங்க, ரைட்? ஒரு ஒர்க் இருக்கு அப்படின்னா அதோட சப்டைட்டில் கேக்குறாங்க, ரைட்? சோ இந்த மாதிரி சொல்லும் போதே ஜஸ்ட் சைட்ல அப்படி நோட் பண்ணிட்டே வாங்க. அப்படின்னா அடுத்து படிக்கும் போது இந்த ஒர்க்குக்கு இது சப்டைட்டில், சோ வி மஸ்ட் நோ தட். இவருக்கு பென் நேம்னு ஒண்ணு இருக்கு, இவரோட ஒரிஜினல் நேம் இவர் யூஸ் பண்ண மாட்டாரு, ரைட்? ஜார்ஜ் ஆர்வெல் இஸ் a pen name. What is his original name? Eric Arthur Blair. Correct. Eric Arthur Blair. சரியா? Eric Arthur Blair is the original name of George Orwell. படிச்சிருப்பீங்க. Who wrote 1984, who wrote Animal Farm, right? இதெல்லாம் மேஜர் ஒர்க்னு தெரியும். So this is how you have to learn. Okay, coming back to Middle English. Middle English period is very important. 1066 to 1500. Why 1056? பாருங்க, ஆங்கிலோ சாக்சன் பீரியடோட முடிவு எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா நார்மன் கான்குவெஸ்டாலதான். நார்மன் கான்குவெஸ்ட் happened in 1066. Now I'll tell about Norman conquest. அதாவது டியூக் ஆஃப் நார்மாண்டி வில்லியம் த கான்கரர், அவரோட பேரே, அந்த கிங்கோட பேரே வில்லியம் த கான்கரர், இஸ் அ கிங் ஆஃப் நார்மாண்டி. சரியா? சோ அவருக்கு இங்கிலாண்டோட த்ரோன் தரதா ப்ராமிஸ் பண்ணப்பட்டிருந்தது. பட் அந்த ப்ராமிஸ இங்கிலாந்து கிங்ஸ் வந்து நிறைவேற்றல. சோ என்ன பண்றாரு? வார் வேஜ் பண்றாரு, அந்த வார்ல வின்னும் பண்றாரு. சோ ஹியர் வில்லியம் த கான்கரர் he successfully defeated English fleet. Okay, English தோக்கடிச்சு he become the king of Britain. So அததான் நம்ம என்னன்னு சொல்றோம்? Norman conquest அப்படின்னு சொல்றோம். And that incident happened in the year 1066. So with this Norman conquest begins Middle English period. Clear? Anglo-Saxon period ஓட முடிவு, Middle English ஓட ஆரம்பம். இந்த வருஷம் 1066. I hope the point is clear. Now when we talk about Middle English period, there are so many important events you should know. One among that is 100 Years War. இந்த டைம்ல தான் 100 Years War நடந்தது. எப்பவுமே ஒரு விஷயம், நீங்க லிட்டரேச்சர் படிக்கும் போது அந்த கண்ட்ரி, இங்கிலாண்ட பத்தி தான் படிக்கிறோம், இங்கிலீஷ் லிட்டரேச்சர் போது அந்த கண்ட்ரில என்னென்ன ஈவெண்ட்ஸ் நடந்தது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதும் முக்கியம். வாட் இஸ் த பேக்ட்ராப் ஆஃப் தட் கண்ட்ரி அதையும் தெரிஞ்சுக்கணும். We'll see that also. It's just an outline. கிளாஸ் இன்னும் கொஞ்சம் டீப்பா என்ன பண்ணுவேன், போக போக I will deal with certain things. Middle English ஓட I'll stop, so don't worry. I know it is getting late. So 100-year war எப்ப நடந்ததுன்னு பாருங்க. 1337ல இருந்து 1453.
நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்பவுமே இங்கிலாந்துக்கும் பிரான்ஸுக்கும் ஆகவே ஆகாது. அந்த ஆதி காலத்துல இருந்து இப்ப வரைக்கும் சண்டை போட்டுட்டு தான் இருந்தாங்க. டில் த வேர்ல்டு வார்ல மட்டும்தான் கை கோத்துக்கிட்டாங்க ரெண்டு பேரும். ஏன்னா ரெண்டு பேருக்கும் ஒரே எனிமி தான் இருந்தான், ஜெர்மனி. சோ வேர்ல்டு வார் 1, வேர்ல்டு வார் 2 இந்த ரெண்டுல மட்டும்தான் பிரிட்டிஷ் அண்ட் பிரான்ஸ் தே ஒர்க் டுகெதர். அதுக்கு முன்னாடி வரைக்கும் நிறைய வார்ஸ் வந்து அவங்க ரெண்டு பேருக்குள்ள நடந்திருக்கும். அதுல முக்கியமான வார் மிடில் இங்கிலீஷ் பீரியட்ல நடந்ததுன்னா 100 years war 1337 to 1453. What is another important event happened in 1453? Fall of Constantinople. Correct. So listen, எழுதிக்கோங்க. 1453ல fall of Constantinople, Roman Empire. I have to tell this. இப்போ நான் பிகினிங்ல சொன்னேன் ஆங்கிலோ சாக்சன்ஸ் இருந்தாங்க பிரிட்டன்ல அப்படின்னு சொன்னேன், கைண்ட் ஆஃப் ட்ரைப். இதே மாதிரியே இங்கிலாந்துல யாரும் இருந்திருப்பா அப்படின்னா ரோமன்ஸும் இருந்திருப்பாங்க. சரியா? சோ அவங்களோட கண்ட்ரிக்கு பெரிய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்திருக்கும். ரைட்? இட் வாஸ் ஆக்சுவலி கொலாப்ஸ்ட். சோ அவங்களோட நேஷனை பாதுகாத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக தே வென்ட் பேக். ரோமன்ஸ்க்கு அப்புறம் தான் யார் வந்திருப்பாங்க இங்கிலாந்துக்கு அப்படின்னா ஆங்கிலோ சாக்சன்ஸ். இந்த பாயிண்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ அப்படியே ரோமன் எம்பையர் அங்க என்ன நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈஸ்டர்ன் ரோமன் எம்பையர், வெஸ்டர்ன் ரோமன் எம்பையர்னு ரெண்டு உண்டு. இதுல ஈஸ்டர்ன் ரோமன் எம்பையரோட கேபிட்டல் வந்து பைசன்டைன். அத பைசன்டைன் சொல்லுவோம். அதோட கேபிட்டல் வந்து கான்ஸ்டான்டினோபிள். அதுவும் இட் லேட்டர் ஆன் ஃபெல். அததான் நம்ம என்னன்னு சொல்றோம், ஃபால் ஆஃப் கான்ஸ்டான்டினோபிள் அப்படின்னு சொல்றோம் in the year 1453. So that is important event you should know. அது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. That's completely enough. Then இங்கிலாந்துல you know ஃபெமைன் ரொம்ப அதிகமா இருந்த காலகட்டம் மிடில் இங்கிலீஷ் பீரியட். சரியா? இருக்கிற எல்லா நேச்சுரல் கேலமிட்டிஸுமே மிடில் இங்கிலீஷ் பீரியட்ல இருந்திருக்கும். சரியா? சாசரோட ஏஜ் தாங்க. அவர் இருந்த டைம்ல பாருங்க மக்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இருந்திருக்கும். சரியா? பிகாஸ் யூ கேன் ஃபைண்ட் so many divisions also, right? Upper class, middle class, lower class அப்படிங்கிற ஒரு ஹயரார்கி இருந்தது. மக்கள் யாருமே சந்தோஷமா இல்ல. ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வாட் எவர் தே ஆர் ஏர்னிங் தே ஹாவ் டு கிவ் தட் டு சர்ச். அந்த டைம்ல கிறிஸ்டியானிட்டி ஸ்ப்ரெட் ஆச்சு. ஸோ கிறிஸ்டியன்ஸ் இன்னும் பாத்தீங்கன்னா அப்போ இருந்ததுன்னா ரோமன் கேத்தலிசிசம் தான், ரோமன் கேத்தலிக் சர்ச் தான் இருந்தது. சோ என்ன ஏர்ன் பண்றாங்களோ அது அப்படியே கேத்தலிக்ஸ்க்கு கொடுக்க வேண்டிய கட்டாயம். அப்போ ஏன் அது கொடுக்குறாங்க அப்படின்னா எவ்ரிபடி அவங்களுக்கு வந்து யாருமே ஹாப்பியா இல்ல எந்த டைம்ல, மிடில் இங்கிலீஷ் பீரியட், மெடிவல் பீரியட்ல. சோ they have to give everything, whatever they are earning they have to give to the church. Okay, they were not happy. This is how people were there during medieval time. இது பத்தாத குறைக்கு நிறைய டிசாஸ்டர்ஸ் நடக்கும். அதுல ஒண்ணு ஃபெமைன். ரைட்? half of the population was totally collapsed during that famine. ஃபெமைனோட சேர்ந்து அடுத்து என்ன வந்தது? பிளாக் டெத். பிளாக் டெத்னா ஒண்ணு இல்ல, ஒரு இத்தினோண்டு எலி. சரியா? எலியால நிறைய பேர் 1/3 of England population was totally collapsed. Okay, that black death happened in the year 1349, 1350, and it also reappeared again during 17th century. அதை நம்ம லேர்ன் பண்ணுவோம். சரியா? So this is another important event you should know. Then இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் நீங்க ஓல்ட் இங்கிலீஷ் பீரியடா இருக்கலாம், மிடில் இங்கிலீஷ் பீரியடோட மிட்டா இருக்கலாம். அது வரைக்கும் நம்ம கிட்ட இப்போ நம்ம இந்தியால இங்கிலீஷ் எவ்வளவு டாமினண்டா இருக்கு. ரைட்? ஆல் ஓவர் தி வேர்ல்ட் இங்கிலீஷ்க்குன்னு ஒரு பொசிஷன் இப்ப அட்டைன் பண்ணிட்டாங்க. பட் நீங்க அந்த காலத்துல எடுத்துட்டீங்க அப்படின்னா இங்கிலீஷை வந்து ஒரு வெர்னாகுலர் லாங்குவேஜ், ஒரு லோக்கல் லாங்குவேஜோட தான் வச்சிருந்தாங்க. சரியா? அந்த டைம்ல டாமினண்டா இருந்தது அப்படின்னா ரெண்டே லாங்குவேஜ், ஒன்னு பிரெஞ்சு, இன்னொன்னு லாட்டின். ஓகே? ஏன்னா அந்த ரெண்டு லாங்குவேஜ் பேசுறவங்க தான் அரிஸ்டோகிராட் அப்படின்னு நினைப்பாங்க, பணக்காரங்க. ரைட்? they were aristocrats. Aristocratsனா they will speak only French and Latin. One good example is Canterbury Tales. Canterbury Tales by Geoffrey Chaucer. ஒரு particular character, she is excellent in French. Who was that? Who was that? Prioress. Madam Eglantine. Prioress. Very good. So Prioress Madam Eglantine. She speaks French. இல்லையா? சோ அதுதான் சாசர் என்ன பண்ணிருப்பாரு, அப்படியே அவரோட ஒர்க்ல ரெஃப்ளெக்ட் பண்ணிருப்பாரு. அவரோட டைம் பீரியட்ல மக்கள் எப்படி இருந்தாங்க, அடிமையா எப்படி இருந்தாங்க, பணக்காரனா எப்படி இருந்தாங்க, மிடில் கிளாஸா எப்படி இருந்தா, அவ்வளவு அழகா போர்ட்ரே பண்ணிருப்பாரு. ஒவ்வொரு கேரக்டர்ஸையும் செதுக்கி இருப்பாரு அப்படின்னே சொல்லலாம். கேண்டர்பரி டேல்ஸ்
by Jeffrey Chaucer. தெரியாதவங்க அந்த ஒர்க்கை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சோ இப்பதான் மிடில் இங்கிலீஷ் பீரியட், லேட் மிடில் இங்கிலீஷ் பீரியட்ல தான் இங்கிலீஷ அபிஷியல் லாங்குவேஜா அனௌன்ஸ் பண்றாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் பிரெஞ்சு அண்ட் லத்தீன் வேர் டாமினன்ட். அண்ட் தென் மிடில் இங்கிலீஷ் பீரியட்ல காமன் பீப்புள், அந்த காமன் பீப்புளும் they were educated in late medieval period. Why? Because printing press was introduced, right? அதுதான் நான் கொடுத்திருக்கேன். 1476 William Caxton introduced printing press in England. சரியா? சோ இந்த டைம்ல பிரிண்டிங் பிரஸ் வந்துருச்சு. அப்ப நிறைய புக் பிரிண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, நிறைய புக்ஸ் பப்ளிஷ் ஆகுது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் பிரிண்டிங் பிரஸ் இல்ல, நல்ல பணக்காரன் மட்டும் என்ன பண்ணுவான், புக்ஸ் ரீட் பண்ணுவான். they'll be educated, they'll be literate. So the rest of the population are illiterates. So இப்போ எல்லார் கையிலயும் புக் வந்துருச்சு. everybody they can learn and all were, most of the people were educated. So education அப்படிங்கிறது ஒண்ணு அதிகமாகும் போது hierarchy அப்படிங்கிறது இல்லாம போகும் அப்படிங்கிறது there is a certain belief, isn't it? So அது அந்த டைம்லயுமே இருந்தது. So you know, ordinary people after the establishment of printing press, they'll attain certain good position or good status in England. That also happened during Middle English period. So I believe Old English period and Middle English period order, just I have given an outline. It is clear, I hope so. Any doubts I have to clarify right now? Konja speed up poitana. If you want, I can clarify anything. New learners, ஏதாவது difficulty இருந்ததுன்னா சொல்லுங்க. If I'm very fast or I have to be little slow, anything? Any doubts you can ask me. Feel free to ask. Okay, அப்ப session okay ன்னு நினைக்கிறேன். இதே ஸ்பீட்ல போலாமா? Okay, thank you. Okay, we wind up the session today. Don't forget, attend the quiz. சரியா? இன்னைக்கு நான் நடத்துனதுல இருந்து I'll update quiz. So continuousா quiz attend பண்ணுங்க. Thank you so much. See you tomorrow. Thank you, ma'am. Thank you, ma'am. Thank you, ma'am. Thank you, ma'am.